ராஜகேசன் பேசுகிறேன். ஹாய். இப்போது நான் இங்கே தேனடிக்கிட்டே இருக்கேன். இந்த கரும்பு ஜூஸ் கடைக்கு வந்திருக்கேன். பாருங்கள், கரும்பு ஜூஸ். இது என்ன கரும்புமா இது? இது வந்து ஜூஸ்க்குனே வர கரும்புங்க. இது நம்ம ஆந்திராவிலேருந்து வருங்க. இது ஆந்திரா தமிழ்நாடு கரும்பு இல்லை. சரி, இந்த ஆந்திராவிலேருந்து வருது. ஜூஸ்க்குனே இது பயிர் பண்ணுறது. இந்த ரகம் இது வந்து ஆலைக்கு போகிற கரும்பு கிடையாது. ஓ, இந்த சர்க்கரை ஆலைக்கு போகிற கரும்பு இல்லை. ஜூஸுக்குனே இதுக்குன்னே பயிர் பண்ணுறது. இது வந்து நம்ம கையிலெல்லாம் போட்டால் வராது, ஜூஸ் வராது. கையெல்லாம் போட்டால் போய் கடிக்க முடியாது. கட்டி சாப்பிட்லாம். பல் உறுதியாகிறவங்க கட்டி சாப்பிட்லாம். பல் வந்து தாங்காக இல்லாதவங்க ஜூஸ் போட்டு தான் சாப்பிடும். பாருங்க, முக்கிய போது எல்லாம் நீட்டாக வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, எல்லாம் நீட்டாக இருக்குது. செய்யக்கூடாது பாருங்க, இவ்வளோ சேல்ஸாக இருக்குது. ஆனால் இது அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதான் விஷயம். இவங்க லெமன் போடுறாங்க. லெமன், இஞ்சி, பைனாப்பிள் போடுறோம். இஞ்சி, பைனாப்பிள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான். ஆமாம். பாருங்க. அதாவது இது பேட்டால் தக்கையா பிழியதுன்னு பேர் போடுது. இது ஜூஸுன்னே வர்றது, கரும்பு கடை நீட்டாக இருக்குங்க. இது நல்லா சுத்தமாக இருக்குங்கெல்லாம் அந்த கையில் வச்சு ஓட்டுவாங்க. இப்போ அதுக்கு ஒன்று மோட்டர் பாருங்க. இவர் தான் ஜூஸ் கொடுத்தாரு. ஓகேங்களா, இனிப்பான ஒரு பொருளுங்களா இது. இது என்ன ஐஸா? ஐஸ் கேட்டால் ஜூஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. பாருங்க, இதில் ஜிஞ்சர் இருக்குது, இஞ்சி போட்டு தராங்க, லெமன் இருக்குது. இதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இது ஜூஸ் ஆல்ரெடி ஜூஸ் இருக்குது. இதில் வந்து ஸ்டாக் பண்ணுவாங்க, இதை ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. இதை ஃபில்ட்ரு பண்ணி தான் ஜூஸ் தருவாங்க. ஓகேவா, நீங்களும் வாங்க. ஏன்னா இப்போ தர்பூசணியை பற்றி இப்போது